என்னுடைய கணவருக்கு நிறைய கெட்ட பழக்கங்கள் இருக்கு. இந்த தீய பழக்கங்கள், தீய குணங்கள் இதெல்லாம் போறதுக்கு நாங்க என்னம்மா பண்றது? சொல் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நிறைய பேரு கமெண்ட்ஸ்ல குடுக்குறீங்க. நேர்லயும் சொல்றீங்க. இது கணவர்களுக்கு மட்டும் கிடையாது. நிறைய மனைவிகளுக்கும் கெட்ட பழக்கங்கள் இருக்கும், கெட்ட குணங்கள் இருக்கும். முக்கியமா இந்த கெட்ட பழக்கங்கள் அப்படின்னு சொல்லும்போது கமெண்ட்ஸ்ல பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கணவருக்கு இந்த குடிப்பழக்கம் பயங்கரமா இருக்குமா, குடிச்சிட்டு வீட்டுல சண்டை போடுறாரு, குழந்தைகள் கிட்ட சண்டை போடுறாரு, வீட்டுல அதனால ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை கொடுத்திருக்கார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி. முதல்ல இந்த ஸ்லோகம் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காருன்னு ஸ்லோகம் கேட்கும் போதே உங்களுக்கு புரியும். அதனால இந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். யத் சாயி பாதுகா பஸ்ம தீர்த்த மூர்த்திர் படைர்யுதம் அக்லிஷ்டம் பவனம் தத்ஸ்யாத் நோ சேத்தத் கிளிஷ்டகானனம். பாபா பாதுகா, உதி, பாத தீர்த்தம், மூர்த்தி, அதே மாதிரி பாபாவுடைய படம், இந்த 5 விஷயமும் நம்மளோட வீட்டில் இருக்கணும். எப்படிங்க? நாங்கள் எங்கெங்க போய் பாதுகா வாங்குறதுனா, எல்லா பாபா கோயில் பக்கத்துலேயும் கடை இருக்கும், பாபா கோவில்கள்லையும் கடை இருக்கும் இல்லையா? நிச்சயமாக பாபாவோட பாதுகா கிடைக்கும். எங்களுக்கு பாபாவோட பாதுகா கிடைக்கலமா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு பாபாவோட மூர்த்தி, ஏன்னா இதுலேயே வருது பாபாவோட மூர்த்தி, பாபாவோடைய சிலை வச்சுக்கணும். அந்த சிலைக்கு அபிஷேகம் பண்ணுங்க. இல்லை பாபாவோட பாதுகா இருந்தால் படம், அந்த பாதுகாக்கும் படத்துக்கும் அந்த பாபாவோட மூர்த்திக்கும் சேர்ந்து அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. அதுதான் பாத தீர்த்தம். ஒரு சிலை மட்டும் இருக்கிறவங்களுக்கு அந்த சிலைக்கு அபிஷேகம் பண்ணும்போதே பாபாவுடைய பாதுகையை தொட்டு தான் அந்த தீர்த்தம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த தீர்த்தத்தை நீங்கள் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு நரசிம்ம சுவாமிஜி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த தீர்த்தம் தினம், இப்போ ஒரு கணவருக்கு கெட்ட பழக்கம் இருக்குன்னா தினம் அவருக்கு கொடுங்க. அடுத்தது உங்களுக்கு தோணும், இல்லைம்மா என் கணவர் எடுத்துக்க மாட்டார், வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, குடிக்கிற தண்ணியில் நீங்கள் அந்த தீர்த்தத்தை விட்டுருங்க. இல்லை நீங்கள் சாம்பார் பண்ணுறீங்களா, அந்த சாம்பாரில் அந்த பாத தீர்த்தத்தை விடுங்க. குழந்தைகளுக்கு தினம் காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் சொல்லிக் கொடுங்க. பாபா உடைய அந்த ஃபஸ்ட்டு பாதுகாலேருந்து ஆரம்பிக்கிறார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி. அதனால பாதுகாவை தொட்டு வணங்கி பாபாவோட உதியை வச்சுட்டு அந்த பாத தீர்த்தத்தை குடிச்சு பாபாவுடைய படத்துக்கு அந்த தீபதூப ஆராதனை காமிச்சு பாபாவோட மூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணி தான் பாத தீர்த்தம் கிடைச்சிருக்கும். அதனால இந்த 5 விஷயங்கள் நம்மளுடைய வீட்டில் இருந்தா அந்த பவனம் சந்தோஷமா இருக்குமா. அந்த பவனம், அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும், யார் யாருக்கெல்லாம் கெட்ட பழக்கங்கள் இருக்கோ அது எல்லாம் போயிடும். தினம் இந்த ஸ்லோகத்தை 9 தடவையோ 18 தடவையோ 108 தடவையோ உங்கள் சக்திக்கு ஏற்பட நீங்கள் எவ்வளவு தடவை வேணாலும் சொல்லலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.